இந்த மாதம் 9th மந்த்தை ரெட்டுக்கு டெடிகேட் பண்ணுறோம். ரெட்டு தான் ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதம் 9th மந்த்தை ரெட்டுக்கு டெடிகேட் பண்ணுறோம். கரேஜும் கான்ஃபிடென்ஸும் கொடுக்கறது. கரேஜ்னா என்னது? தைரியமும் தன்னம்பிக்கையும். இது இருந்தால் தான் சுகப்பிரசவம் ஆகும். சிசரின் ஆனாலும் சுகமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இருக்கணும்னா ரெட்டை ஆதரிப்போம். ரெட்டுனால என்னது? ப்ளசண்ட்டாக தான் சிகப்பாக இருக்கும். நஞ்சு சிகப்பாக இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். நஞ்சு இதெல்லாம் பாதிக்கும்னு கொஞ்சம் பார்ப்போமா? நஞ்சு இரத்த சோகை அனீமியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட அயர்ன் கண்டென்ட் ஹெச்பி 12.5க்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அதில் அவ்வளோ கவனம் இருக்காது. ஏன்னா நம்ம டெய்லி அயர்ன் மாத்திரை சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு நம்மளே ஏமாற்றிப்போம். நஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல சிகப்பாக இருக்கணும். சிகப்பாக இருந்தால் தான் நம்ம அனீமியா இல்லாமல் இரத்த சோகை இல்லாமல் இருக்கும். இரத்த சோகை இருந்துச்சு, இல்லை அனீமியா இருக்குது, நஞ்சில் ஏதாவது கோளாறு இருக்குன்னா பிபி ஜாஸ்தியாகும், வேறு என்னென்னலாம் பண்ணும். சம்டைம்ஸ் நஞ்சு சைடில் பிரிஞ்சிரும். நஞ்சு பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பேபிக்கு மூச்சு திணறல் கூட வரும், நமக்கு அது உடனே தெரியாது. ஸோ அதனால் நஞ்சோட ஆரோக்கியம் ரெட்டு. வேறு எதாவது நஞ்சு பாதிக்கும்? உணவு. மெயினாகவே நம்ம இப்போ இருக்கிற உணவு மாவு சத்துக்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு. 7, 8, 9ஆம் மாதத்துலேருந்தே மாவு சத்துக்கள் தேவையே கிடையாது. ஸோ பேபிக்கு தேவையானது புரதச்சத்து. புரதச்சத்து இருந்தால் தான் பேபி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஸோ சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம சாப்பிட்ற மாவு சத்து. மாவு சத்து என்ன பண்ணும்? நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு ஏக்கத்தை கொடுக்கும், சாப்பிடணுன்னு ஒரு ஆசையை கொடுக்கும். அதனால் அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். 8வது மாதம் முடியும் போது 9ஆம் மாதம் ஆரம்பிக்கும் போது நஞ்சை உங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கோங்க, சிகப்பை திங்க் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா மாவு சத்துக்கள் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணணும். மாவு சத்துக்கள் பதிலாக என்ன சாப்பிடணும்? காய்கறிகள், புரதச்சத்து. இது 2 தான் பேபிக்கு கட்டாயம் தேவை. இது 2 இருந்தாலே நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். நஞ்சு ஆரோக்கியமாக இருந்தால் தான் பேபிக்கு போகிற ஆக்சிஜன் நல்லாயிருக்கும், பேபியில் இருந்து வர அழுக்குகள் வெளில நல்லா வரும், பேபிக்கு தேவையான புரதச்சத்து நல்லாயிருக்கும், பேபி ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல பேபியோட ஹெட்டு கீழே இறங்கி சுகப்பிரசவம் வர வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பிரசவ வலி அதுவாக சுகமாக பிரசவம் ஆகும். நம்ம மாவு சத்துக்கள் நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? பேபிக்கு ஷோல்டர் பெருசாகும், தலை பெருசாகும். ஏதோ ஒரு காரணம் சொல்லி டாக்டர் 37, 38 வாரத்திலேயே சிசரின் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாதுங்க, நம்மளோட உணவு பழக்கத்தினால தான் தப்பு. நம்ம தமிழர்களோட உணவில் கட்டாயம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது 9ஆவது மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கப்புறம் அரசாங்கம் சத்து மாவு கொடுக்குறாங்கன்னு அதை சாப்பிடுவோம். அப்புறம் 2-3 தடவைக்கு பதிலாக 4 தடவை 5 தடவை குட்டி குட்டியாக சாப்பிடுவோம். நடுராத்திரியில் ஏதோ ஒரு காரணத்துக்கு பசிக்குதுன்ட்டு நடுராத்திரி சாப்பிடுவோம். இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு நஞ்சோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோன்னா சுகர் ஜாஸ்தி ஆகாது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகாது, நஞ்சும் ஆரோக்கியமாக இருக்கும். நஞ்சு ஆரோக்கியமாக இருந்தாலே சுகப்பிரசவம் தன்னால் ஆகும். பொறுமையாக என்னென்ன தேவையோ இந்த வீடியோவில் பாருங்கள். சிகப்பு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சிகப்பை மெயினாக நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கோம் எல்லாருக்கும் பரப்புவோம். ஏன்னா அதுதான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. நமக்குள்ளே இருக்கிற தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்குறதுக்கு சிகப்பு தான் காரணம். 9th மந்த் ரெட் அவேர்னஸ் மந்த். சிகப்புனால சந்தோஷம் அடைவோம், சுகப்பிரசவம் ஆகும்.